த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் இதே மே மாதத்தில் நாங்கள் எங்களுடைய வேலை இடங்களில் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காக எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஃபேமிலியாக. அப்போது அந்த நேரத்தில் எங்களை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வேனில் ஒரு 10 பேராக போயிருந்தோம். அந்த டைமில் அந்த மலை மேலே அந்த வேன் போகும்பொழுது அந்த டிரைவர் ரொம்ப வேகமாக அந்த வேனை அந்த மலை மேலே ஓட்டினாங்க. நான் அவ்வளோ வேகமாக அந்த மலை மேலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணதை நான் ஒரு டிரைவர் ஓட்டுறதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ வேகமாக அந்த வளைவில் எல்லாத்துலேயும் பயங்கர வேகமாக போயிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சொல்கிறேன் அந்த டிரைவர்கிட்ட, ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன், டிரைவர் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அண்ணா, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவர் வாங்கவே இல்லை. என்னை கூட வந்தவங்களும் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, கொஞ்சம் பார்த்து போங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஓட்டி பழகிட்டோம், அதனால் உங்களுக்கு அது இதுவாக இருக்கும், நாங்கள் ஓட்டி பழகிட்டோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. ஒரு வளைவாக போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. நான் என் மனசுக்குள்ளே நான் ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். ஏசப்பா, எப்படியாவது இவங்க மனசில் பேசி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஏசப்பா, நீங்கள் தான் அந்த மனசை அந்த இதயத்துக்குள்ளே நீங்கள் தான் பேசணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி எத்தனையோ பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நேர்ந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஏசப்பாவக்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். மீதமுள்ளதை நான் நாளை தினத்தோடைய வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.